ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய திருப்பெயர் நாம வரிசையில் 46வது நாமா பிரம்மனே நமஹா. பிரம்மதேவனின் உருவனினுக்கு நமஸ்காரம். பிரம்மதேவனுடைய உருவாக இருக்கிறவர் பிதாமகர் எனப்படும் பிரம்மதேவராக படைக்கிற தொழிலை செய்கிறதுனால அது சாஸ்தா தான் செய்கிறார். அந்த ரூபமாக இருக்கிறவருக்கு நமஸ்காரம்னு சொல்கிறது. உதாரணத்துக்கு குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹாங்கிற ஒரு ஸ்லோகம் அனாதி காலமாக நம்ம சொல்லிட்டு இருக்கிறது. அதனால் திருமூர்த்தி ரூபமாக பகவான் தான் இருக்காருங்கிறத ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். முதல்லேருந்து ஆரம்பித்த வரிசையில் பரமேஸ்வர ரூபனாகவும் விஷ்ணு ரூபியாகவும் இப்போது பிரம்ம ரூபமாகவும் இப்படி அந்தந்த இடங்களில் பகவானே தான் எல்லாமாவும் இருக்காருன்னு சொல்கிறது. அதில் பிரம்மனே நமஹான்னு ஒரு அர்த்தம். பொதுவாக பிரம்மனே நமஹான்னு சொல்லி சொன்னால் எல்லாம் கடந்த பரபிரம்மத்திற்கு நமஸ்காரம்னு ஒரு அர்த்தம் வரும். சாஸ்தா நிர்குண நிராகார நிர்விகல்ப பரபிரம்மஸ்வரூபன், அதாவது குணங்கள் எல்லாம் கடந்து உருவங்கள் எல்லாம் கடந்து யார்னாலையும் எதனாலையும் அளவிடவே முடியாமல் இருக்கக்கூடியதான ஒரு சொரூபம் உள்ளவர். இப்போ குணம் இல்லாதவர் உருவம் இல்லாதவர்னு சொல்லி சொன்னால் நம்மளுடையதான யுக்திக்கோ நம்மளுடையதான ஒரு அளவுக்கோ உட்படாதவர்னு அர்த்தம். அவருடைய கல்யாண குணங்களை நாம் என்ன ஆரம்பித்தோம்னு சொன்னால் எத்தனைன்னு என்ன முடியும்? ஆகாசத்தளவுக்கு மேலே பறந்திருந்தால் நாம் எவ்வளோன்னா பிடிக்க முடியும். அதனால் பகவான் என்னைக்கும் சகல கல்யாண குணங்களோடு கூடியவர். ஆனால் அவரே குணங்கள் கடந்தும் இருக்கார், நிர்குணமாகவும் இருக்கார். ஆனால் அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது, அனுபவிக்க முடியும். அதை ஒரு சூன்யம்னு நினச்சிக்கிறதுக்கு விஷயம் இல்லை. அவர் என்றைக்கும் கருணாரசமாக இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுறாருங்கிறத முன்னாடியிலேருந்து இருக்கிற நாமங்களில் பார்த்துருக்கிறதுனால நிர்குணமான பிரம்மத்தை இது சொல்கிறதாகவும் இருக்குது, அதே நேரத்துக்கு பிரம்மாவை சொல்கிறதாகவும் இருக்குது அப்படிங்கிறதான அர்த்தம் இதில் தெரிய வருது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.